ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ ஃபுல்லாகவே ஆரி ஒர்க் என்னுடைய ஸ்டைல், அதாவது என்னுடைய செல்ஃப் லேர்னில் என்னுடைய ஓன் டிசைனில் எப்படி பண்ணுறது தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்னுடைய ஓன் டிசைன் அண்ட் செல்ஃப் லேர்ன்டாக நான் எப்படி கற்றுக்கிட்டு ஆரி ஒர்க் நானே என்னுடைய ப்ராக்டிஸ் எப்படி பண்ணேன் அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னுடைய இந்த வீடியோ வந்து செல்ஃப் லேர்ன்ட் வீடியோ. யூடியூப் சேனல் பார்த்து எப்படி ஆரி ஒர்க் பண்ணலான்னு என்னுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் நான் கற்றுக்கிட்டது தான். இந்த மாதிரி ப்ளவுஸை வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணிவிட்டு யூ ஷேப் நெக் தான் நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். அதில் வந்து நான் செயின் ஸ்டிச் வந்து 2 லைன்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். ஃபுல்லாகவே நான் அந்த நீடில் வச்சு தான் யூஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து 4mm பீடை வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு லைன் வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ண போகிறேன் யூ ஷேப்பு. ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சமே இல்லை, ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருந்தது. பட் ப்ராக்டிஸ் பண்ண எனக்கு வந்து ஈஸியராக முடிஞ்சிடுச்சு. இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாகவே வந்து நான் நீடில்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணது தான். ஆரி ஒர்க்கில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்னென்ன டிசைன்ஸ் வைக்கலாம், என்னென்ன ஸ்டோன்ஸாக பீட்ஸாக எதெல்லாம் பிளான் பண்ணலான்னு ஃபஸ்ட் பிளான் பண்ணி வச்சுக்கணும். ஆஃப்டர் தட் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ப்ராசஸை. நான் வந்து இப்போது ஃபஸ்ட் லைன் வந்து 4mm பீட் வந்து ஃபுல்லாகவே யூ ஷேப் நெக்கில் ஃபுல்லாக ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பாருங்கள், எனக்கு கொஞ்சமே இல்லை, நிறையவே டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது. ஸ்ட்ரகிள்ஸ் ஆகுது. அந்த நீடில் வந்து வெளியே எடுக்கும் போது தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது. மற்றபடி எனக்கு வந்து அந்த நீடில் பிடிக்கிற விதம் வந்து கொஞ்சம் ஈஸியாகவே அமைஞ்சிடுச்சு. போக போக வந்து கரெக்டாக அந்த ட்விஸ்ட் பண்ணி நீடில் வெளியே எடுக்கிறது எனக்கு ஈஸியாக முடிஞ்சிடுச்சு. நீங்களும் வந்து இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா சிம்பிள் டிசைன்ஸ் எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியான டிசைன்ஸே எடுத்துக்கலாம். எனக்கு அதில் வந்து ஆல்ரெடி எனக்கு கொஞ்சம் இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கனால நான் ஆல்ரெடி வந்து ப்ராக்டிஸ் எடுத்துட்டேன். ஒரு 2 வீக்ஸ் ஃபுல்லாக எப்படிலாம் பீட்ஸ் போடணும்னு. அதனால் நான் இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து டாட், அந்த ஸ்டோன் டாட் கொடுத்துட்டு சுற்றி வந்து 4mm பீடை வந்து ஒரு ஓவல் ஷேப்பில் நான் கொடுத்துட்டு வந்துட்டேன். இதுதான் நான் சென்டரில் வந்து ஃபில் பண்ண டிசைன். ஃபுல்லாகவே நான் வந்து அந்த ஸ்டோன் ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை சுற்றி வந்து 4mm பீடு வந்து ஓவல் ஷேப்பில் ஃபிட் பண்ணிவிட்டேன். என்னுடைய ஓவரால் டிசைனே இது மாதிரி தான் வந்திருக்கு. ஆஃப்டர் தட் அவுட்டரில் வந்து ஒரு செயின் ஸ்டிச்சை கொடுத்துட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். என்னோடய பேக் நெக் டிசைன் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இப்போ ஃப்ரண்ட்டை வந்து ரைட் சைடு மட்டும் இதே சேம் டிசைன் தான் கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பிக் ஸ்டோன் ஸ்மால் ஸ்டோன் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து இது வந்து என்னுடைய கை பகுதிக்கு நான் வந்து அந்த ஆர்ம் சென்டரில் வந்து இந்த மாதிரி டிசைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நடுவில் வந்து என்னுடைய பேக் நெக் என்ன கொடுத்தனோ அதே மாதிரி அங்கங்கே வந்து ஸ்டோன் வச்சு ஓவல் ஷேப் டிசைன் வந்து ஃபில் பண்ணிட்டேன். என்னுடைய இந்த ஹேண்ட் வந்து ஃபுல்லாக நிறைய பேர் வந்து டைமண்ட் டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் ட்ரை பண்ண டைமண்ட் டிசைன் பண்ணலான்னு. அது கொஞ்சம் டஃப்பராக இருந்ததுனால இப்போ எனக்கு வந்து அவ்வளோ ஹெவியாக வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஸோ இந்த டிசைன் நான் வந்து யோசித்து பண்ணது. இவ்வளோ தாங்க என்னுடைய ஃபைனல் ஒர்க். என்னுடைய ஃப்ரண்ட் நெக் ஹேண்ட் டிசைன் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள்.
இது வந்து நான் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து எப்படி அவுட்கம் வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். பாய்.